என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை நடத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற பொறுப்பு முதலில் உனக்கு தான் இருக்க வேண்டுமே தவிர பிறருக்கு இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. பிறரை சார்ந்திருப்பதை நீ குறைத்து கொள்வாயானால் உன்னுடைய வாழ்க்கை உன் மூலமாகவே வளர்ச்சியை பெற்றுவிடும். உனக்கான அடையாளத்தை பிறரிடம் நீ தேடி பலனில்லை. உனக்கான அடையாளத்தை நீதான் உருவாக்கி கொள்ள வேண்டும். துணிவோடு போராடினால் வெற்றி என்பது உறுதி. போராட தயங்கி எப்பொழுதும் நிற்காதே. உழைப்பு, நேர்மை, உண்மை, பொறுமை இவை அனைத்தும் தான் வெற்றியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ரகசியங்கள். இவை எல்லாவற்றையும் உன்னிடத்தில் நீ வைத்திருந்தால் யாராலும் உன்னை எப்பொழுதும் தாழ்த்திவிட முடியாது. நிலையான அன்பிற்காக ஏங்குகின்றாய். நீ எந்த அளவிற்கு அன்பை பிறரிடம் காட்டினாயோ அதே அளவிற்கு பிறரிடம் இருந்து நீ எதிர்பார்க்கவும் செய்கின்றாய். உண்மையான அன்பு எப்பொழுதும் தோற்று போகாது. நீ பிறருக்கு செய்வது எதுவாக இருந்தாலும், கொடுப்பது எதுவாக இருந்தாலும் அது தானாக உன்னை வந்து மீண்டும் சேரும் என்பது உண்மை. அது நன்மையான விஷயங்களாக இருந்தாலும் சரி, தீமையான விஷயங்களாக இருந்தாலும் சரி. தீங்கு செய்பவன் தீமையை பெறுவான், நன்மையை செய்பவன் நன்மையை பெறுவான். சிலர் நன்மையை செய்த பொழுதிலும் தீய விஷயங்களை பெற்று கொண்டிருப்பது போல தோன்றலாம். ஆனால் அது கர்மாவினுடைய மாயை. அப்பொழுதுதான் இறைவனின் துணை உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுகின்றது. அந்த சமயம் இறைவனை தேடி நாடி ஓடி வந்து இந்த கர்ம வினையை அழித்துவை என்று போராடும் பொழுது இறைவன் கண் திறந்து பார்த்து எல்லா உதவிகளையும் செய்து உடனிருந்து காப்பான். இந்த வாராகியின் துணை உன் வாழ்க்கையில் அதிகமாக இருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொண்டால், என்னை முழு மனதோடு வழிபட ஆரம்பித்தால் தைரியம் உனக்கு தானாக பிறக்கும். உன் வாழ்க்கையை நீ வெற்றி காண்பதற்கான அத்தனை யுக்திகளையும் நான் உன் வழியில் காண்பிப்பேன். ஒரு விஷயத்தை நினைத்து நிம்மதி இல்லாமல் நீ வாழ்கின்றாய். அந்த விஷயத்தை நான் நிம்மதியை கொடுக்கக்கூடிய விஷயமாக நான் இப்பொழுது மாற்றி தருவேன். உன்னுடைய கரத்தில் வெள்ளிக்கிழமையன்று கிடைக்கப் போகின்ற விஷயம் நீ எதிர்பார்த்த விஷயமாக இருக்கும். உன் மனதிற்கு இன்பத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். நீண்ட நாள் எதிர்பார்ப்பு நிறைவேறக்கூடிய விஷயமாக இருக்கும். பாதியிலேயே விட்டு சென்றது எல்லாம் மீண்டும் வந்து உன்னை மகிழ்விக்கும். உன்னுடைய முயற்சி எதுவுமே வீண் போகவில்லை. உன்னை விட்டு பிரிய இனி யாருக்கும் மனம் இருக்காது. அந்த அளவிற்கு அன்போடும் ஆனந்தத்தோடும் உன்னுடைய வாழ்க்கையில் இணைந்து விடுவார்கள். நடக்காதோ என்று நீ பயந்து கொண்டிருந்த விஷயத்தை இந்த வாராகி அம்மனின் மீது நீ கொண்ட பக்தியின் காரணமாக இப்பொழுது சுலபமாக நடக்கும். எப்பொழுதும் உன் மீது நீ கவனம் வை. உன் உடல் நலனின் மீது கவனம் வை. மனநலனின் மீது கவனம் வை. உன் மீதான முழு கவனம்தான் உன் வாழ்வின் வளர்ச்சிக்கு வித்தாக அமையும். எதையும் நான் மறந்து விடவில்லை. நீ கேட்டது அனைத்துமே என் நினைவில் இருக்கின்றது. மறந்து விட்டேன் என்று நினைக்காதே. நேரம் வரும்பொழுது தானாக உனக்கு நான் கிடைக்க செய்திடுவேன். நீ விரும்பிய அத்தனையும் உன்னை வந்து சேர்ந்து உன்னை மகிழ்விக்கும். உன் கரத்திற்கு கிடைக்கும். நல்லது நடக்கும்.